நம்ம சிம்புவாங்க இப்படி பண்ணுறது நம்புற மாதிரியே இல்லைங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள், செம்ம சூப்பரான படம். அந்த படம் வந்து நம்ம துல்கர் சல்மான் பண்ணியிருப்பாரு. ஸோ நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. அந்த படத்துடைய டைரக்டர் வந்து தேசிங் பெரியசாமி. இவர் வந்து நம்ம எஸ்டிஆருடைய 50வது படத்தை டைரக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. இப்போ எஸ்டிஆருமே அந்த படத்தை வந்து கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால ஓகே சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்து என்னன்னு தெரியல, நான் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. நீ பண்ணலன்னா என்ன, நானே பண்ணுறேன்டா அப்படின்ட்டு இறங்கி வந்து நம்ம சிம்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த படம் வந்து கொஞ்ச நாளாக எதுவுமே பேச்சுவார்த்தை இல்லாமல் கம்முன்னு இருந்தது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம சிம்பு வந்து ஜோசியத்தில் வந்து கொஞ்சம் பார்ப்பாராம். ஜோசியத்தில் வந்து அவர் அப்பா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இப்போது சரியாக லாபம் கொடுக்காது, அதனால் தோல்வி வர வாய்ப்பு இருக்குது, நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது, அப்படின்ட்டு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இதனால் நம்ம சிம்புவை வந்து சில பேர் வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணுறாங்க. இவர் வந்து சிம்பு வந்து ஒரு வம்பு நடிகர் அப்படின்ட்டு.